வணக்கம் நண்பர்களே. வீடு கட்டுகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இது பற்றி நான் பலமுறை பேசியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் பேச காரணம், இதே மாதிரியான பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். ஆகவே இது போன்ற காணொளிகளை வெளியிடுவதன் மூலம் இந்த மாதிரி பிரச்சனையை குறைக்க உதவும் அல்லது மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ண உதவும் என்பதால் இந்த காணொலியை வெளியிடுறேன். வீடு கட்டும் பொழுது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வடிவமைப்பு, டிசைன். வடிவமைப்பு இல்லாமல் வீடு கட்டினா என்ன நடக்கும்னா, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு வந்த கதையாக சொல்லுவார்கள் இல்லையா, அதுபோல் ஆகிடும். ஏன்னா வடிவமைப்பு விவரங்கள் படி உருவாக்கப்பட்ட வரைபடத்தின்படி தான் உங்கள் வீடு கட்டப்பட வேண்டும். அது சிறிய வீடாக இருக்கட்டும், 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டக்கூடிய சிறிய வீடாக இருக்கட்டும், அல்லது 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டக்கூடிய பெரிய வில்லாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் 60000 சதுர அடிகளில் கட்டக்கூடிய மிகப்பெரிய மாளிகையாக இருக்கட்டும், வடிவமைப்பு என்பது மிக மிக முக்கியம். வடிவமைப்பில் 2 விதமான வடிவமைப்பு இருக்குது. அதாவது ஆர்கிடெக்சரல் டிசைன், ஸ்ட்ரக்சரல் டிசைன். இது ரெண்டும் முறையாக செய்யப்பட்டு வீட்டை கட்டினா நல்லபடியாக வரும். ஆர்கிடெக்சரல் டிசைன் என்ன பண்ணுது? எல்லாருக்கும் புரியக்கூடிய பொதுவான மொழியில் சொல்லப்போனால், ஒரு வீட்டை வடிவமைப்பு செய்கிறீங்கன்னா அங்கே ஆர்கிடெக்டரோட வேலை என்னென்னா, எது எந்தெந்த இடத்தில் எந்தெந்த அளவுகளில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ஆர்கிடெக்சரல் டிசைன். அதே போல் ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இடத்தை வீணடிக்கக்கூடாது, அரசாங்க விதிகளை கடைபிடிக்கணும். ஸோ இந்த 3 மிக முக்கியமான விஷயத்தை ஆர்கிடெக்ட் பண்ணுவார். எது எந்தெந்த அளவுகளில் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது, இடத்தை வீணடிக்காமல் இருப்பது, அரசாங்க விதிகளை கடைபிடிப்பது, அதில் ஓர் அழகியல் இருத்தல். ஏன்னா அந்த வடிவமைப்பு ஒரு அழகையும் தரணும், அழகாகவும் இருக்கணும், இடமும் வீணடிக்கப்படாது, அந்தந்த அளவுகளில் அந்தந்த இடத்துல இருக்க வேண்டிய இருக்கணும். இது ஆர்கிடெக்டாக வேலை. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட வேலை என்ன? ஸ்ட்ரக்சரல் டிசைனோட அந்த கட்டடம் உறுதியாக இருக்க காங்கிரீட் மெம்பர்ஸ் எப்படி போடணும், எந்தெந்த அளவுகளில் போடணும், கம்பி எவ்வளோ போடணும், காங்கிரீட் என்ன கிரேடு போட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட வேலை. அந்த வடிவமைப்பு விவரங்கள் படி உங்கள் வீடு கட்டினா அருமையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இல்லைன்னா குரங்கு பிள்ளையார் பிடிக்க குரங்கு வந்த கதையாக தான் இருக்கும். நீங்கள் வாழ்நாள் முழுக்க ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு 10 லட்சத்துக்கு வாங்குறீங்க, 20 லட்சத்துக்கு வாங்குறீங்க, 50 லட்சத்துக்கு வாங்குறீங்க, இவன் 1 கோடி கூட வாங்க. அந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபைனஸ்ட் ப்ராடக்ட். அது ஃபேக்ட்ரியில் ரெடியாகி எல்லா குவாலிட்டி செக் பண்ணி எந்த எரரும் இல்லாத ஒரு ஃபைன் ப்ராடக்டை தான் ஷோரூமில் வச்சு விற்கிறான். ஆனால் உங்கள் வீடுங்கிறது நீங்கள் உங்கள் கண் முன்னே உருவாக்குது. அதற்கு விவரம் வேணும், அதை டிசைன் டீட்டெயில் வேணும். டிசைன் டீட்டெயில் இல்லாமல் நீங்கள் ஏதோ சும்மா பண்ணுனா எப்படி வரும்? வராதில்ல. ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு 50 லட்சத்துக்கு வாங்குங்க, ஒரு 5 வருஷம் தான் ஓட்டுவீங்க, அப்புறம் விற்றுட்டு வேறு கார் வாங்குவீங்க. ஆனால் வீடு 60 வருஷம் 70 வருஷம் நிற்கும் இருக்க வேண்டியது. அப்போ அதில் எவ்வளோ கவனம் தேவை பார்த்தீங்களா? ஆனால் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக ஒரு 500 ரூபாய்க்கு ட்ராயிங் போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க நிறைய பேர். அப்புறம் என்னிட்ட கேட்டார், இந்த பெட்ரூமெல்லாம் ரொம்ப சின்னமாக இருக்குங்க அப்படின்னாரு. உங்கள் வரைபடத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டால், அது வரைபடத்தில் 10க்கு 10 தான் இருக்குது, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த வரைபடத்தில் 10க்கு 10 அது உண்மையிலே இவ்வளோ தான் வரும்னு என்னால் கற்பனை செய்ய இயலவில்லைன்னார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 10க்கு 10 அப்படின்னு வரைபடத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னா, அது இயற்கையில் ஃபிசிக்கலாக எப்படி இருக்கணும் நீங்கள் போயிட்டு விசுவலைஸ் பண்ண அப்படின்னா போய் பாருங்கள். 10க்கு 10 இப்படி இருக்கும், எங்கே 10க்கு 10 ரூம் கட்டப்பட்டிருக்கு, அங்கே போயிட்டு பாருங்கள். 16க்கு 10 எவ்வளோ இருக்கும், 16க்கு 16 இந்த அளவில் இருக்குது என்பதை பார்த்து அதுக்கு உங்களுக்கு போதுமான முடிவு பண்ணுங்கள். ஒரு பெரிய வீட்டுக்கு சின்ன பெட்ரூம் வைக்கிறது, இல்லை சின்ன வீட்டுக்கு பெரிய ஹால் வைக்கிறது, இல்லை பெரிய போர்ட்டிக்கோ வைக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்காது, ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். ஆகவே அதுக்கு ஆர்கிடெக்ட் அதை தீர்மானிப்பார். ஒரு நல்ல ஆர்கிடெக்டுக்கு பணம் செலவு செய்வதற்காக தயங்காதீங்க. அவர் இது கொடுக்குற டீட்டெயில் தான் முக்கியம். வடிவமைப்பு விவரங்கள் படி செய்யுங்க. உங்கள் வீட்டை ஒரு 1000 சதுர அடி கட்டினா கூட கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா வரும். அது ஒரு வெரி பிக் மணி இல்லையா? அதனால் ஒரு நல்ல ஆர்கிடெக்டை கொடுத்து வடிவமைப்பு செய்ய சொல்லுங்கள், வரைபடம் போட சொல்லுங்கள். அந்த வரைபடம் நீங்கள் திருப்தி ஆகிற வரைக்கும் போட சொல்லுங்கள். நல்லா எல்லாம் உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியில் எல்லோரையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். சரி, அது ஒரு மாடல் போட, அதுக்கு ஒரு 3D மாடல் போட சொல்லுங்கள். எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த பெட்ரூம் எப்படி வரும், இந்த பெட்ரூம் ஃபைனல் டிசைன் பண்ண பிறகு எப்படி வரும், டைல் போட்ட பிறகு எப்படி வரும், ஆல் 4 சைட்ஸ் பெயிண்ட் அடித்த பிறகு எப்படி இருக்கும், கிச்சன் எப்படி இருக்கும், டாய்லெட் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பக்காவாக டிசைன் பண்ணுங்கள். பக்காவாக உங்களால் கற்பனை செஞ்சு பாருங்கள். உங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு ஓகே எல்லாம் நல்லாயிருக்கு என்ற முடிவுக்கு வந்த பிறகு தான் நீங்கள் கட்டுமானத்தை ஆரம்பிக்கணும்.
அதே சமயம் கட்டுமானம் நடைபெறுகின்ற பொழுது அந்த டிசைன் டீட்டெயில் படி நடைபெறுகிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். ஒரு இன்ஜினியரை போட்டு உறுதிப்படுத்துங்க, இல்லைன்னா ஒரு நல்ல பில்டர்கிட்ட கொடுங்க, அவர் பண்ணி கொடுப்பார். ஆகவே வீடு கட்டுகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் டிசைன். இந்த கூகுள்லேருந்து ஒரு பிளானை டவுன்லோட் பண்ணி போடுறது, வீடு கட்டுறது, இல்லை எங்கேயோ யாரோ போட்ட வீட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அதையெல்லாம் பண்ணாமல், இல்லை மனசுக்குள்ளே நீங்களாக ஒரு ரூல்டு பேப்பர் வாங்கிக்கிட்டு உங்கள் பென்சிலில் ஒரு ட்ராயிங்கை போட்டு பண்ணுறது, இல்லை அதை லைன் டயக்ராம் போட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணினீங்கன்னா குரங்கு பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு வந்த கதையாக தான் இருக்கும். ஸோ அதை பண்ணாதீங்க. வாழ்நாள் முழுதும் அந்த ரெக்ரெட் ஃபீலிங் இருக்கும், ஐயோ தப்பாக பண்ணிட்டோமேனு. அது மாதிரி பண்ணாதீங்க. வடிவமைப்பு செஞ்சு பக்காவாக பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஒரு வீட்டை கட்ட போகிறீங்க, வாழ்நாளில் ஒரே ஒரு வீடு கட்ட போகிறீங்க. நீங்கள் நிறைய வீடு கூட கட்டணும் என்பதுதான் நம்ம விருப்பம். ஆனால் ஒரு வீடு கட்ட போகிறப்ப ரொம்ப கவனம் தேவை. ஓகே, ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக பண்ணுங்கள். ஸோ பிகில் படத்தில் வர ஒரு வசனம் ஒரு சொல்லுவாங்கள்ல, கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்லுவார் இல்லையா விஜய், அது மாதிரி நான் சொல்கிறேன், டிசைன் முக்கியங்க வீடு கட்ட போகிறப்ப. ஆகவே வடிவமைப்பு செஞ்சு வீட்டை நல்லபடியாக கட்டுங்க. தேங்க்யூ வெரி மச்.